ஹாய் 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 ஹாய். ஹலோ, கேக்குதா? ஆடியபிளா? கிளியர்? ஹாய், ப்ளீஸ் கிவ் தம்ஸ் அப். ஆடியபிளா? கேக்குதா? ஹாய் மோகன். ஹாய் ஹாய். ஆடியபிளா? கேக்குதா? நம்ம பேசுறது கேக்குதா? ஆடியபிள், சூப்பர். பரத்மான், ஹாய். இனி நம்ம பார்க்க போறது அதே கண்டினியூஷன் தான், லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. ஹாய் விஸ்வா சார், நிதிஷ், பொன்வண்ணன், அதுல், ஆதித்யா, ஹாய் ஹாய் ஹாய். கிளியரா? ஓகே. நவ் ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது கொஞ்சம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டுடே அரௌண்ட் 60 or 65 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? குட் மார்னிங் சூரியகுமார். குட் மார்னிங். யாரெல்லாம் டெஸ்ட் போட்டிருக்கீங்க? மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் யாரெல்லாம் போட்டீங்க? பர்சன்டைல் எவ்வளவு வந்தது ஈச்? நீங்க எடுக்கிற மார்க் பர்சன்டேஜ் தேவையில்லை, பர்சன்டைல் மட்டும் பாருங்க. பர்சன்டைல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? குட் மார்னிங். ஓகே. ஹாய் விக்னேஷ். ஓகே. நவ் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது 70 கொஸ்டின்ஸ் பார்த்தோமா? IS ஃபுல் மார்க் டெஸ்ட் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட், டிஃபிகல்டிஸ், ஈஸி, இது மாதிரி ஏதாச்சும் தெரியுதா? கொஸ்டின்ஸ்ல எது மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஸோ பெட்டர் நீங்க எந்த அளவுக்கு நீங்க எக்ஸாம்ஸ் நிறைய அட்டென்ட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சூப்பர். மினி மார்க் டெஸ்ட்டும் போடுங்க, ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் போடுங்க. Super Gokul, 93%. Today, ஒரு 60 or 65 கொஸ்டின்ஸ் கொண்டு போகலாம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் போன மாதிரி தான். லாஸ்ட் கிளாஸ் விட இந்த வாட்டி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் லிட்டில் பிட் டஃப்னு சொல்ல முடியாது, மாடரேட்டா இருக்கும். பட் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஓகேங்களா? பட் அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம டயக்ராம் கொடுத்தா எப்படி ஃபீல் பண்ணுமோ அதே தான். இல்லை ஆல்ரெடி டயக்ராம் கொடுத்துட்டு இருப்பாங்க, டயக்ராம்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின்ஸ். ஓகே. நவ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 71, 71st ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். எனிஒன்? 2√3. Super. Any other? லைவ்ல இருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த கோர சிஜிஎல், அதாவது 2011 to 18 ஓட சிஜிஎல் கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தாலே போதும். அதுதான் திரும்ப டே டு டே வந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆப்ஷன் சி. ஓகே. நவ் சரி, ஓகே, क्वेश्चन சொல்ல போலாம். G is a centroid. Equilateral triangle. ஓகேவா? equilateral triangle. G is a centroid. Each side 6 cm. Okay. Then median தான் எனக்கு என்னது? Median height எல்லாமே எனக்கு சேம். Median height எல்லாமே சேம். Okay. So in the height h is equal to √3/2 a. கரெக்டா? So height is equal to என்ன கிடைக்கும் எனக்கு?
√3/2 a6. அப்படி இல்லையா நீங்க இதனோட சர்க்கம்ரேடியஸோட ஃபார்முலா எடுங்க, அதான் உங்களுக்கு கேட்டிருக்க क्वेश्चन. ஓகேங்களா? AG circumradius is equal to a/√3. circumradius is equal to a/√3, then 6/√3. ஆன்சர் என்ன வரும்? 2√3. சோ இது h ஓட ஃபார்முலா. இதுல இருந்து h ல இருந்து ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்கலாம். So next question போலாமா? So this one, next question solve பண்ணுங்க. PQ is a tangent to the circle at point T. Okay, circle at point T is a tangent P and T. Okay, so here, sorry, P and Q, this one T, PD is tangent. Now R and S are the 2 points on the circle. Okay, R and S are the 2 points on the circle, R, S, and then TR, TS are same. TR and TS are same. So now RST, this angle will be 65 degree. This angle will be 65 degree means இது ரெண்டு சைடு சேமா இருக்கா? அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கு? எனக்கு 65 தான். இந்த ஆங்கிள் எனக்கு 65. ஓகே, சோ இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்கானா, PTS இந்த ஆங்கிள் கேட்டிருக்கான். ஓகேவா? PTS என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்கான். ஆல்டர்னேட் செக்மென்ட் தியரம் அப்படினா என்ன தெரியும் நினைக்கிறேன்? ஆல்டர்னேட் செக்மென்ட் தியரம் அப்படினா இங்க θ இருந்துச்சுனா இங்க θ, here pi means here pi. Super 115. Okay, so இங்கேயும் எனக்கு 65 degree, here also 65 degree. Okay, so total 130. so remaining எவ்வளவு இருக்கு? 50 தானே இருக்கு இங்க. here 50. so angle PTS is equal to 65 degree plus 50 degree, so 115 degree. Option C is correct. Option C கரெக்டா செக் பண்ணுங்க. இந்த angle T வந்து எனக்கு 50 தான் கிடைக்கும். this one 65, 130. okay, so remaining 50 will be the angle RTS. so the angle PTS will be 65 plus 50, angle 115 is the correct answer. 130 வராது. ஓகே, அப்போலஸ் தியரம் இது ரொம்ப ஈஸியானது, அதனால இல்ல அதுல் ஆதித்யன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. triangle ABC, AC is equal to another BC. AC is equal to BC. An angle ABC is equal to 50. Then this also 50, then this will be 80. Then this will be 80. Okay, now so in triangle ABC, AC is equal to BD, AC is equal to BC, AC is equal to BC. AC, BC are same. Then angle ABC is equal to 50 degree. Then this will be 50 means this also 50 because of isosceles triangle. So side BC is produced to D. Side BC is produced to D. Side BC is produced to D, and also BC is equal to CD. BC is equal to CD. That's mean BC, AC and CD also same. So now I am joining these two, A and D, and this will be 80 means this will be 100.
This 80 means this will be 100. So remaining 80. So these two sides are same, no? So that's why here 40, here also 40. So 100. So 180, here also 180. Done? So now, so what is the angle? What is angle? BAD. இங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்கனா BAD என்னன்னு கேட்டிருக்கான். So இங்க 50 இருக்கு, இங்க என்ன இருக்கு 40 இருக்கு. So answer 90 degree. Answer 90 degree. K7. Super. 73 option C. So next question போலாம். அடுத்து 74 பார்க்கலாம். 74. Anyone? AB is the diameter of a chord and diameter AB is a diameter of the circle. Okay, this one circle AB, and then PQ is a diameter. PQ is a diameter. So நான் அந்த PQ நான் அப்படி வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா சென்டர்ல இருந்து ஒரு கார்டை வரைஞ்சினா அது எப்பயுமே எனக்கு பர்பெண்டிகுலரா கட் பண்ணும். I think everyone know. Through center, the diameter will bisect the chord. Diameter will bisect the chord. Okay. So now this point is x. So the x என்ற point in the AB 2x and then 3x இது மாதிரி செப்பரேட் பண்ணுது. Okay. So டோட்டலா எனக்கு ரேடியஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருங்க. ரேடியஸ் 5. இங்க இருந்து ரேடியஸ் 5. So எனக்கு 5x is equal to 10. கரெக்ட்டா? இந்த AB ஓட லெந்த் தான் எனக்கு டயமீட்டரா. சோ எனக்கு இதுதான் எனக்கு என்ன 10 ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு 2. x ஓட வேல்யூ 2. சோ இங்க இருந்து இது வரையும் உள்ள லெந்த் என்ன கிடைக்கும் எனக்கு? இது 6, இது 4. கரெக்ட்டா? சோ அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரையும் என்னவா இருக்கும்? This one. Okay, this one 5, this one 1, this one 4. Okay, also this is 5. So இங்க வந்து என்ன கிடைக்கும் எனக்கு 90 டிகிரி, இங்க 90 டிகிரி. Okay, so அப்போ எனக்கு என்ன வேணும்? இந்த லெந்த் தான் எனக்கு வேணும். சோ அதோட லெந்த் கண்டுபிடிக்கலாம். என்ன வரும்னு பாருங்க. root of 25 minus 1. அதானே இந்த லெந்த். So root of 24. கரெக்ட்டா? சோ அப்ப இது 2 root 6 அப்படின்றது இந்த லெந்த். எனக்கு full length எனக்கு வேணும். இந்த full length எனக்கு வேணும். கரெக்ட்டா? That's mean PQ இது PX, then PQ is 4 root 6. PQ is 4 root 6. Clear? Option C is correct. Option C is correct. Clear? கவனிச்சுக்கோங்க. Total இது 2x, இது 3x, then 5x will be 10. So x வந்து 2 ன்னு கிடைக்கும். So இதுல நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது ரேடியஸ் வந்து this one 5, this one 1, this one 4. So 5 1 ட்ரிப்ளெட்ல இருந்து நான் பிதாகரஸ் தியரம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்க என்ன கிடைக்குன்னா root of 24 ன்னு கிடைக்கும். So here also root of 24, இதான் லெந்த் 4 root 6. 4 root 6. இந்த क्वेश्चन ஆன்சர் போடுங்க. இந்த क्वेश्चन ஆன்சர் போடுங்க. So now triangle A B C. Okay, PQ is the line segment intersecting AB in P and AC in Q. Okay, P and Q, which is parallel to. Okay, AP is 3, BP is 5. So full length என்ன கிடைக்கும் எனக்கு 64 8 ஆ full length 8. Okay, so அப்போ எனக்கு இந்த AP by AB is equal to PQ by BC ஆ. Similar triangle இந்த ரெண்டு triangle எனக்கு என்னவா இருக்கு எனக்கு
சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கும். ஸோ AB is 3 divided by 8 is equal to 18 divided by x. X கண்டுபிடிங்க, வேற ஒண்ணும் கிடையாது. 6. X is equal to 48. X is equal to what? 48. X is equal to 48. These two triangles are similar triangles because of these two lines are parallel. Okay, so next question போலாம். இங்க பாருங்க, இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிடுறேன். This is trapezium, these two lines are parallel. This is trapezium, these two lines are parallel. A parallel sides. Okay, so I am joining diagonals. இதை நான் இது மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். Now இங்கிருந்து இது இந்த நான் பேரலல் சைடோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் பேரலல் சைட்ஸோட மிட் பாயிண்ட் PQ. ஓகே, ஸோ இது மிட் பாயிண்ட்னா இந்த பாயிண்டோட இதுவும் எனக்கு மிட் பாயிண்ட் தான் கிடைக்கும், இதுவும் மிட் பாயிண்டா தான் கிடைக்கும். ஓகேவா? இந்த சைடோட மிட் பாயிண்ட் இது 1:1 1:1 1:1. ஓகே, ஸோ அப்போ இது ஏவா இருந்துச்சுன்னா இந்த சைடு என்னவா இருக்கும்? A/2. இது பியா இருக்கு, இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்க. அப்போ இந்த லென்த் என்னவா இருக்கும்? இது B/2. ஸோ அப்போ எனக்கு PQ என்னவா கிடைக்கும்? எனக்கு A plus B/2. ஓகேவா? அதாவது ஒரு ட்ரபீசியமோட நான் பேரலல் சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு PQ is equal to sum of the parallel sides divided by 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். Sum of the parallel sides divided by 2. Okay, in second condition, midpoints of diagonals this one P Q M N. இந்த லென்த் பாத்தீங்கன்னா எனக்கு இது A இது B இருக்கா? அப்போ இந்த லென்த் மட்டும் எனக்கு B/2. இந்த லென்த் மட்டும். ஓகேவா? இந்த லென்த் A/2. அப்போ M N மட்டும் என்ன கிடைக்கும்? எனக்கு A minus B/2. ஓகேவா? நான் பேரலல் சைட்ஸ் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு லென்த் PQ is equal to A plus B/2. இதே டயகனலோட மிட் பாயிண்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு A minus B/2 அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைக்கும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரபீசியமோட நான் பேரலல் சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அதோட லென்த் என்ன கிடைக்கும்? A plus B/2. என்னோட டயகனல்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது A minus B/2. ஓகே, இப்போ क्वेश्चंस போலாம். Okay, in trapezium non-parallel sides of a trapezium, parallel sides வந்து 8 இது 4 னு சொல்லிருக்கான். Joining midpoints, this one M N is equal to என்ன சொல்லிருக்கேன்? 8 minus 4 divided by 2, answer 2. ஓகேவா? இதை லென்த் நான் ஜாயின் பண்ணும்போது என்னவா இருக்கும்? PQ என்ன கிடைக்கும்? எனக்கு 8 plus 4 divided by 2 6. 8 plus 4 divided by 2 6. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இந்த क्वेश्चन பார்த்து சொல்லுங்க. This one is isosceles triangle. ஓகேவா? ABC is isosceles triangle. இது ரெண்டும் எனக்கு சேம். ஓகேங்களா? இது ரெண்டும் எனக்கு சேம் angle. This one is 40.
angle A is 40. அப்போ இந்த angle என்னவா இருக்கு எனக்கு 70, this angle also 70. 40, 70, 70. Okay. So now angle bisector PO and OQ, angle bisector PO and OQ of the exterior angle of ABD. இந்த angle சொல்லிருக்காங்க. ஓகேவா? ABD ஆக்சுவலா இந்த ஆங்கிளோட இந்த B ஆங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது. ஓகேவா? ஓகே. அதே போல C ஆங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது. சோ இது ரெண்டு நான் வந்து கட் பண்றேன். எங்க ஜாயின் ஆகுது? ஓன்ற பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது. ஓகே. ஓ So இந்த angle என்ன கிடைக்கும்? Then theta will be. So நல்லா கவனிச்சுக்கோங்க. BIC is equal to 90 plus A by 2. இது interior angle bisector. BI'C is equal to 90 minus A by 2. இது வந்து exterior angle bisector. இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நேத்தே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? So now this angle வந்து 40. This angle 40 ஆ இருக்கும்போது எனக்கு BI'C வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 90 minus 20, 70 answer. 90 minus 20, 70 answer. Answer 70. Okay, 70 is answer. Answer A. Next question. இது 6 intradius 2√3. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்த क्वेश्चन தான் இது சொல்லிருக்கானுங்க, வேற முடியாது. ஈக்குவல் ட்ரையாங்கிளோட சைடு வந்து 6, இதோட intradius என்ன கிடைக்கும் எனக்கு? a by 2√3 ஆ? intradius a by 2√3, sorry, then 6 by 2√3 கிடைக்குமா? இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுனா √3 ஆன்சர். ஓகேவா? ஈக்குவல் ட்ரையாங்கிளோட intradius circumradius a by √3, அது 2√3 ன்னு இருக்கும். ஓகேவா? intradius circumradius ஓட ரேஷியோ வந்து 1:2 அப்படின்ற மாதிரி இருக்கும். 1:2. அதோட ஏரியா 1:400 ரேஷியோல இருக்கும். ஏரியா 1:400 ரேஷியோல இருக்கும். ஓகேனா? இதோட ஏரியா 1:400 ரேஷியோ இருக்கும். இதோட சைட் 1, அதாவது ரேடியஸ் வந்து 1:2 ரேஷியோல இருக்கும். ஏரியா 1:400 ரேஷியோல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, 79. O is the center of the circle. O is the center of the circle. O is the center of the circle. AB is a diameter. AB is a diameter. AB is a diameter. Now CD is a chord which is equal to radius. Okay, wow. Okay, this one center, this one CD. So or this also or. Okay, இது எனக்கு or தான். Okay, √3 is answer. Sir, last question ல √3 the answer. So
So now இங்க பாருங்க, இப்போ CD is a chord which is equal to the OC. OC னா என்னது? ரேடியஸ் தானே. OC க்கு சேமா இருக்கு. இது ரேடியஸ், இது ரேடியஸ், இது ரேடியஸ். So 60 60 இதுவும் 60. ஓகே, சரி அப்படியே வெச்சுக்கோ. So now இது அப்படியே நான் ப்ரொசீட் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இது அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் மட்டும் நான் ஜாயின் பண்றேன். எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட் இங்க பாருங்க, இந்த சென்டர்ல 60 டிகிரி மேக் பண்ணுதா? சென்டர்ல 60 டிகிரி மேக் பண்ணுதுன்னா அப்போ இந்த இங்க என்ன ஆங்கிளா இருக்கும்? எனக்கு 30 டிகிரியா? இது 90 டிகிரி கரெக்டா? இது என்னது? 90 டிகிரி. எதனால இங்க 90 டிகிரி நான் சொல்லியிருக்கேன்? ஒரு செமி சர்க்கிள்ல மேக் பண்ற ஆங்கிள் என்னவா இருக்கும்? எனக்கு 90 டிகிரி தானே இருக்கும். ஒரு செமி சர்க்கிள்ல மேக் பண்ற ஆங்கிள் எனக்கு 90 டிகிரியா இருக்கும். தென் APB. சோ இங்க 60 இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள், இந்த சேம் கார்டு மேக் பண்ற ஆங்கிள் இங்க இதே தானே, சேம் கார்டு தானே. இதுவும் இந்த சேம் கார்டு சென்டர்ல 60 டிகிரி மேக் பண்ணுதுன்னா இங்க இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 30 டிகிரியா மேக் பண்ணும் கரெக்டா? சோ இங்க 30, here 90, then here will be 60. Answer 60. Answer 60. Answer 60. 45 கிடையாது. Answer 60. சிம்பிள் क्वेश्चन தான். சோ இந்த சென்டர்ல 60 மேக் பண்ணுதா? சென்டர்ல 60 மேக் பண்ணுது. இப்போ இந்த சேம் கார்டு இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல என்ன ஆங்கிள் மேக் பண்ணும்? 30 டிகிரி மேக் பண்ணுமா? சோ இது 30 டிகிரி. அதுக்கு அப்புறம் ஒரு செமி சர்க்கிள்ல எனக்கு வரையற ஆங்கிள் வந்து எனக்கு 90 டிகிரியா? அப்ப இங்க 90 னா இங்க எனக்கு 90 டிகிரி தான். ஓகே, சோ இங்க 30, இங்க 90. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? எனக்கு ஆன்சர் 60 டிகிரி. சோ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 60 டிகிரி. This angle will be 60. 78 78 ல என்ன இருக்கு? பரத்குமார் ஆன்சர் 2√3 கிடையாது, √3 only. ஓகே ஓகே, ட்ரையாங்கிள் வந்து உள்ள இருக்கு. சோ ஆன்சர் வந்து 2√3. சர்க்கம் ரேடியஸ் 2√3, இன்ட்ராடியஸ் √3. நான் ட்ரையாங்கிள் வந்து வெளியே இருக்குன்னு நினைச்சிட்டேன். ஆன்சர் கரெக்ட். ஆன்சர் வந்து 2√3. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இந்த क्वेश्चन முடிஞ்சதா? கிளியரா? 79 கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन. So now இந்த பெரிய சர்க்கிளாவே போட்டுக்கிறேன். AB and CD are two chords. AB CD. Okay, now center நான் எங்க வச்சுக்கிறேன் சென்டர். ஓகே, O AOC plus BOD என்ன? AOC plus BOD என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்கான். சோ நான் இந்த ஆங்கிள் என்ன எடுத்துக்கிறேன்? θ எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் நான் AOCன்றத θ எடுத்துக்கிறேன். ஓகேவா? BODன்றத π எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் π. Okay, now here theta means what will be? Here theta by 2. Here pi means here pi by 2. Okay, so இங்க தான் என்னது? எனக்கு p. எனக்கு அவன் क्वेश्चन கேட்டிருக்கிறது APC தான் கொடுத்திருக்கான். இந்த ஆங்கிள் கொடுத்திருக்கான். ஓகேவா? so இந்த ஆங்கிள் 40 டிகிரி, this angle theta by 2, this angle pi by 2 அப்படினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண இந்த ஆங்கிள் கிடைக்குமா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள். so theta plus pi divided by 2 is equal to 40 degree. so theta plus pi is equal to 80 degree.
So answer 80. Answer 80. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இது சென்டர், சென்டர் இது, சென்டர்ல இருந்து இந்த சேம் கார்டு இங்க என்ன பண்ணும், ஆஃப் இங்க தீட்டா, இங்க தீட்டானா இங்க 2 தீட்டாவா இருக்குல்ல. சோ இப்போ இங்க தீட்டானா இங்க தீட்டா பை 2, இங்க பை, இந்த சேம் கார்டு இங்க பை, அப்ப இங்க என்ன இருக்கு, எனக்கு பை பை 2. ஓகேவா? சோ this is the point P, this is the point P A D. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு இந்த 14 அப்படினு கிடைக்குது. சோ ஆன்சர் theta plus pi is equal to 80. Theta plus pi is equal to 80. So என்னோட ஆன்சர் வந்து எனக்கு 80 டிகிரி. ஆன்சர் 80 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் ஒன். ட்ரெபீசியம். ட்ரெபீசியம் ஓகேங்களா? AC ஓட லெந்த் AB is parallel to CD. Angle ADC is 90 degree. Angle AD is 90 degree. இது ரெண்டும் எனக்கு parallel. A B C D. Okay. Now this angle 90 degree. AB is 15. அப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? A B C here T. A B C. எதனாலனா இதோட லெந்த் AB ஓட லெந்த் 15 தான் இருக்கு, பட் CD ஓட லெந்த் என்னது 40 இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால தான் வரணும் இல்ல. சோ நவ இங்க இருந்து இந்த லெந்த் மட்டும் என்ன கிடைக்கும் எனக்கு 15 ஆ. சோ 90 டிகிரி. அது இல்லாம வேற என்ன கொடுத்திருக்காங்க, இந்த டயகனல் கொடுத்திருக்காங்க. சோ அத பிதாகரஸ் தியரம் எடுத்துக்கோங்க. Here 41, here 40. So 9, 40, 41 triplet ஆ. 9 ஓட ஸ்கொயர் என்ன வரும் 81. இத 1 வர மாதிரி பிரிங்க 40, 41. ஓகேவா? அப்ப இங்க என்ன கிடைக்கும், லெந்த் ஹைட் 9. ஹைட் என்னது 9. சோ இங்க என்னது எனக்கு 9. 41, 40, 9. ஓகே, ஆன்சர் சூப்பர். அஞ்சலி ஆன்சர் கரெக்ட். அஞ்சலி ஆன்சர் கரெக்ட். So height தெரிஞ்சு போச்சு, sum of parallel sides தெரிஞ்சு போச்சு. So area is equal to 1 by 2 sum of parallel sides into height. 1 by 2 55 into 9. So ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு 275 74.5 ஆன்சர் கிடைக்கும். சாரி 247. Super, super. Bharat Kumar, Muhammad, Anjali. Okay, next question போலாம். This one very easy. Area of the rhombus, one side is 40, one side is 10, one diagonal is 12. இதே ஸ்பீடே போதுமா இல்ல ஃபாஸ்டா போகணுமா? இந்த ஸ்பீட் போதுமா இல்ல ஃபாஸ்டா போகணுமா? சரி, ஓகே. 96 சூப்பர் சூப்பர். ஓகே, 10 this one 12, so it's 90 degree. This one 6, this one 8. Okay, so about diagonal 16 12 1 by 2 இதான் ஏரியா. வேணும் கிடையாது. 1 by 2 d1 d to the area. Okay,
So ரெண்டு cancel பண்ணா 6 ஆ, so 96 answer. Answer B, answer B. Next question. Length of a side of a triangle is 8. The area of the region lying between the circumcircle and the incircle. ஒண்ணுல என்னோட incircle circumcircle இதுக்கு betweenல இருக்க ஏரியா என்ன அப்படினு क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேங்களா? What is the area of? Okay. Then these are, and then I want these are also. So A is equal to 8, in radius 8 by 2 root 3, then 4 by root 3, circumradius 8 by root 3, then area என்ன கிடைக்கும் எனக்கு? இதான அது wheel அந்த கான்செப்ட் தானே. so pi into r square minus r square தான் அது எனக்கு இதனோட ஏரியா. okay, suppose 22 by 7, 64 divided by 3 minus 16 divided by 3. okay, எடுத்து கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 22 divided by 7, 48 divided by 3, so 16, 22 into 16 divided by 7. இத மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து B, ஆன்சர் B கிடைக்கும். சூப்பர். Option B is correct. Option B is correct. Next question போலாம். Next question. ட்ரை பண்ணி சொல்லுங்க. ABCD is a cyclic quadrilateral. ABCD is a cyclic quadrilateral. AB is a diameter. O is the center. And then AC and BD are diagonals. I am taking here. First one thing, ஒரு செமி சர்க்கிள்ல எதனால 90 டிகிரி வருது அப்படி மாதிரி சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் எவ்வளவு எனக்கு? 180. சென்டர்ல எனக்கு மேக் பண்ற ஆங்கிள் 180 அப்படின்னா இந்த சர்க்கிள்ல நான் எங்க மேக் பண்ணாலுமே சரி எனக்கு ஆங்கிள் என்ன கிடைக்கும்? எனக்கு 90 டிகிரி மட்டும்தான். ஸோ அதனால செமி சர்க்கிள்ல மேக் பண்ற ட்ரையாங்கிளோட ஆங்கிள் என்னவா இருக்கு? எனக்கு ரைட் ஆங்கிளா இருக்கும். ரைட் ஆங்கிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, ஏபி சிடி ரெண்டு எந்த பாயிண்ட்ல டச் ஆகுது? பாயிண்ட் இல கட் பண்ணுது. ஸோ திஸ் ஆங்கிள் 90 டிகிரி, திஸ் ஆங்கிள் 35 டிகிரி. ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும் எனக்கு? 55 டிகிரியா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். This one 35, this one 90, then this will be 55 degree. This will be 55 degree. So answer 55. Answer 55. Next question போலாம். ட்ரையாங்கிள். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ABC, ABC. ஓகே, angle A is 70, angle B is 80, point D is in center, then this will be 30. அப்ப இந்த angle என்ன கிடைக்கும் எனக்கு?
BDC is equal to 90 plus a by 2 then 90 plus 35 is equal to 125. அப்போ BDC தான் எனக்கு என்னது y. so y ஓட ஆங்கிள் தெரிஞ்சு போச்சு. இந்த ஆங்கிள் என்னது எனக்கு 2x, இது 30 degree. அப்போ x ஓட வேல்யூ 15 degree. so 15 125. option B is correct. 15 125. option B is correct. so next question போலாமா? okay next one பாருங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபோடெனஸ் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. சாரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபோடெனஸ் கொடுத்துட்டாங்க. this one 12, this one 12. D sorry DEF okay. option B, super. option B is correct. Muhammad Azir, Gokul. okay, now what is dx? what is dx? x is a midpoint. x is midpoint. இது median. right angle triangle ல dx fx ex இது எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு சேமா இருக்கும். தட்ஸ் மீன் ef ல பாதியா இருக்கும். so 12 divided by 2 6. 12 divided by 2 6. நான் இது எப்படி வந்து நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் அப்போலோனஸ் தியரம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போலோனஸ் தியரம் A B C. this is midpoint D. okay, C B, this one A, இது M A ன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ C square plus B square is equal to 2 into A by 2 so whole square plus MA square. இதான் எனக்கு அப்போலோனஸ் தியரம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இதுல தான் நீங்க இதுதான் எனக்கு அப்போலோனஸ் தியரம். இதை நான் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு MA is equal to root of 2B square 2C square minus A square divided by 4 அப்படி மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 4 இது 5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் இந்த ஆங்கிள் இந்த லென்த் 2.5 அப்படின்னு கிடைக்கும். எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும். எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு அது மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல மட்டும் எனக்கு மீடியன்ன்றது ஹைபோடெனஸ்ல பாதி. மீடியன் அந்த ஹைபோடெனஸ்ல பாதி. ஓகேங்களா? எதுக்கு? ஹைபோடெனஸோட மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ற மீடியன் தான் எனக்கு ஹைபோடெனஸ்ல பாதி. ஓகே, நவ நெக்ஸ்ட் ஒன் போலாம். இதுதான் எனக்கு அப்போலோனஸ் தியரம். இத பாத்துக்கோங்க, பின்னாடி கேட்பேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Two equal circles intersect so that their centers and the point at which they intersect forms a square of side 1 cm அப்படினு சொல்றாங்க. ஓகே, என்ன சொல்றேன் பாத்துக்கோங்க. Two square intersecting. okay, two square the equal radius with the equal radius. okay, so center and this point, இந்த நாலு பாயிண்ட் வச்சு நான் ஒரு ஸ்கொயர் மேக் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ரீஜனோட ஏரியா என்ன, இந்த ரீஜனோட ஏரியா என்ன அப்படி மாதிரி क्वेश्चन கேக்குறான். இதனோட சைடு 1 சென்டிமீட்டர் வச்சு நான் ஒரு ஏரியா ஃபார்ம் பண்றேன். சூப்பர் பரத், ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். so the square இந்த பாயிண்ட் மட்டும் வரைஞ்சுக்கிறேன். இது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது 1 இது 1. இதை நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
இந்த பாயிண்ட் 2 டைம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஒரு செக்டாரோட செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வேற ஒன்றும் இல்லை. செக்டாரோட செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான இது 90 டிகிரி, this one 1, this one 1. ஸோ அப்போ ஏரியா என்ன வரும்? pi r square by 4 minus 1 by 2 into 1. இதானே எனக்கு இந்த ஷேடட் போர்ஷன், இந்த ஷேடட் போர்ஷன் அப்படி மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இது 2 டைம்ஸ் இருக்குல்ல, 2 டைம்ஸ் இருக்கிறதுனால into 2. ஸோ into 2 பண்ணா எனக்கு ஆன்சர் வரணும் இல்லை. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஹோல் செக்டரோட ஏரியா pi r square by 4 and then இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா 1 by 2 into 1 into 1. ஸோ pi by 4 minus 1 by 2 into 2. So answer pi by 2 minus 1 is answer. Pi by 2 minus 1. இதை இன்னும் ஷார்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா 4 by 7 அப்படின்னு கிடைக்கும். இது நார்மலா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா இருக்குன்னா எனக்கு 4 by 7 of a square தான். 4 by 7 of a square. இது a வா இருந்துச்சுன்னா இதோட ஏரியா a square அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட ஏரியா 4 by 7 of a square. 4 by 7 of a square அப்படின்றது இந்த ஃபார்மேட்டோட ஏரியா மட்டும், இந்த ஃபார்மேட்டோட ஏரியா. சரி, நெக்ஸ்ட் ஒன் போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் புரியும். PQAR. PQRA is a rectangle. AB is this one 22, this one 8. சரி, மாத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எது மாதிரி வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே. So now 2 points here B, here C. Okay. So PQ, this one 2, CQ, this one 16. Okay. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும்? What is the length of the line joining the midpoint of side AB and BC? Side AB and BC. இதனோட எனக்கு length வேணும், வேற ஒன்றும் கிடையாது. So this one 6, this one 8 னா இந்த length என்ன எனக்கு 10. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே எனக்கு. இது total 22. So this one 16. So here 6. So இந்த length எனக்கு 8. So இந்த ஹைபோடெனஸ் மட்டும் எனக்கு கிடைக்கும், எனக்கு 10 கிடைக்குமா? So இந்த 10 ஓட பாதி தான் எனக்கு என்ன கிடைக்கும், இங்க 5 கிடைக்குது, ஒன்றும் கிடையாது. Midpoint theorem. Midpoint theorem. Answer B is correct. This one 10 means this one 5. This one 10 means this one 5. Okay. Next question போலாமா? அடுத்து பார்க்கலாம். ABC is a isosceles right angle triangle. ABC is a isosceles right angle triangle. A, B, C. Sorry. Here C, here B. And D is a point on AB. And D is a point on AB. Then AD square, this one D. This one என்ன அப்படி மாதிரி क्वेश्चन கேட்டிருக்கான். AD square and then BD square. Angle. Bharat Kumar, this one angle. A triangle.
ட்ரையாங்கிள் தான் டீன் போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, ட்ரையாங்கிள் தான் டீன் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. D is any point on AB. D is any point on AB. And AD square plus BD square is equal to n. AD square plus BD square is equal to what? Any point அப்படி சொல்லியிருக்கால, நான் ஏதாச்சும் ஒரு क्वेश्चन எடுத்துக்கிறேன். Just 90 degree எடுத்துக்கிறேன். 45, this one 45. So this one 1, this one 1, this one 2, root 2, கரெக்டா? ஸோ அப்படின்னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இது root 2x. ஓகே. ஸோ அப்போது இது நான் வந்து எந்த பாயிண்ட் வேணால் சொல்லியிருக்கேன், அது பர்பண்டிகுலராக எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேண முடியாது, சீக்கிரமாக முடிச்சிடலாம் அந்த கொஸ்டின். ஸோ சிடியோட லென்த் என்ன கிடைக்கும்? P is equal to x square divided by root 2x. ஓகேவா? அப்போ என்ன வரும்? x by root 2 கிடைக்கும், x by root 2. அதுக்கப்புறம் இந்த லென்த் ஏடியோட லென்த் என்ன கிடைக்கும்? AD is equal to x square by root 2x. x square by root 2x. இதுவும் என்னது? x square by root 2x. இப்படிதான் கிடைக்கும். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறேங்க, இதையும் கேன்சல் பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? x by 2, x square by 2, x square by 2. ஸோ x ஸ்கொயர் மட்டும் எனக்கு கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? x ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இதான ஆன்சர் கிடைச்சிருக்கு. P சிடியோட வேல்யூ வந்து எனக்கு என்னது? x by root 2. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? x ஸ்கொயர் by 2. இது கூட நான் 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? அகைன் இந்த x ஸ்கொயர் கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு CD. ஆன்சர் 2 CD ஸ்கொயர், 2 CD ஸ்கொயர். இது x, this one x, this one root 2x. Okay. Then this AD will be x square by root 2x. This also x square by root 2x. Okay. So இந்த ரெண்டு லென்த் கண்டுபிடிச்சாச்சு. இதோட லென்த்தும் x square by root 2, x by root 2. இதை வச்சு நான் போட்டிருக்கேன். வாட் எவர் நீங்க எது போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். நான் இதை வந்து ஹைபர்னஸா வச்சு நான் போட்டிருக்கேன், பர்பண்டிகுலரா வச்சு போட்டிருக்கேன். நீங்க மிட் பாயிண்டா வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மிட் பாயிண்டா வச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். என்னோட ஆன்சர் 2 CD ஸ்கொயர். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த क्वेश्चन போலாம். triangle ABC, triangle ABC, D and E are the point on AB and AC. AD is 4, DB is 5. Okay, so in the full length என்ன கிடைக்கணும்? 9. Okay, then அப்போ இந்த சைடு மட்டும் எடுத்துக்கோங்க போலாம். இந்த சைடு 4x, இந்த சைடு 9x கிடைக்குமா எனக்கு? ஸோ நவ் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் DEBC இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த ட்ரையாங்கிள் எனக்கு இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள். திஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ இதனோட ஏரியா இந்த பாயிண்ட் Fல ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 16:81 அப்படின்றது எனக்கு ஆன்சர். இது ரெண்டு என்னது? சிமிலர் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள். சைடு வந்து 4:9 இருக்கு. 4 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் தான் எனக்கு என்னது? என்னோட ஏரியா ஸ்கொயர், ஏரியா. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 16:81. ஆன்சர் 16:81. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்.
இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி. சேம் क्वेश्चन. A B C D. AB is parallel to CD. This one 2, then this one 1 means இதோட ஏரியா என்ன இருக்கும்? இதோட ஏரியா 4, இதோட ஏரியா வந்து எனக்கு 1. So 4:1. So answer A. Answer A. ஓகேவா? So இதுல இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இது லாஸ்ட் கிளாஸ் சொன்னதுதான். இது A இது B ஆ இருந்ததுன்னா இது A ஸ்கொயர் இது B ஸ்கொயர், this one AB, this one AB. இதான் இதோட ஏரியாவோட ரேஷியோவா இருக்கும். இதோட ஏரியாவோட ரேஷியோவா இருக்கும். இதோட ஆப்ஷன் வந்து A ஆன்சர். ஆப்ஷன் A is correct. ஆப்ஷன் A is correct. So 92 போலாம். 92. ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர்னா என்னது? ஆர்த்தோ சென்டர்னா ஆல்டிடியூட் ஜாயினிங் ஆல்டிடியூட்ஸ் தான் என்னது ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வரையலாம். perpendicular line here to there, perpendicular line same here to there, perpendicular line. Okay, so now here 90 degree, this will be A B C. Okay, here 90 degree, this will be A means here 180 minus A, then this angle also 180 minus A. இந்த angle இந்த angle 90 degree 180 போயிடுச்சு. ரிமைனிங் இது A. அப்ப இங்க என்ன இருக்கணும்? எனக்கு 180 minus A இருக்கணும். சோ இந்த angle வந்து 180 minus A அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த angle வந்து angle 100. இப்போ A ஓட angle மட்டும் என்ன கிடைக்கும்? எனக்கு 100. ஓகேவா? A ஓட angle 100. ஓகே. இன் சென்டர் இன் ரேடியஸ்ல வந்து angle வந்து என்ன கிடைக்கும்? 90 plus A by 2. சர்க்கம் சென்டர்ல 2A, ஆர்த்தோ சென்டர்ல 180 minus A. இது முடிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய வாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இது முடிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். 93. ஓகே, இந்த மூணு இதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மேத்ஸ் ரொம்ப போர் அடிக்குதா உங்களுக்கு? உங்களோட வியூஸை பார்த்தாலே நல்லா தெரியுது. இல்ல நான் போர் அடிக்கிறேனா? உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, क्वेश्चंस போலாம். PQ and RS are the common tangents of two circles intersecting A and B அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? இது A, இது B. இதோட காமன் டேன்ஜென்ட் இது கொஞ்சம் கிளியரா எழுதிக்கலாம். This is common tangent, this also common tangent. Okay, this will be A, this B. Okay, answer 4. wait பண்ணுங்க பார்க்கலாம். சரி, okay, now here A, here B, AB. இந்த பாயிண்ட் இதை கட் பண்ணுது, இந்த பாயிண்ட் இதை டச் பண்ணுது. ஓகே, ஸோ now ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்காக ஒரு கான்செப்ட் சொல்லணும். ஒரு டேஞ்சென்ட்ல இந்த ரெண்டு லென்த்துமே எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு சேமா இருக்கும். டேஞ்சென்ட்ல இந்த ரெண்டு லென்த்துமே எனக்கு சேமா இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இதுவும் டேஞ்சென்ட் தான்,
இந்த பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த டோட்டல் லென்த் வந்து எனக்கு என்னவா இருக்கு 3. அப்போ இந்த லென்த்ல இருந்து இங்கேயும் சரி இந்த லென்த்ல இருந்து இங்கேயும் சரி எனக்கு என்னவா இருக்கும் 1 and 1 இருக்கும் ஓகேவா. ஸோ this one 1. ஸோ இங்க ரெண்டு லென்த் என்னவா இருக்கும் எனக்கு 2 இருக்கும். ஆன்சர் 2 இஸ் கரெக்ட். இது மூணுத்துமே எனக்கு பாதி பாதி தான் பிரிக்கும். நீங்க ஈஸியா நீங்க கிளியராகவே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எப்படி பிரிக்கும் எனக்கு இது பாதி பாதி தான் கட் பண்ணும். இங்கே எனக்கு பாதி பாதி தான் கட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த டோட்டல் XYன்றது 5 இருக்கு. இந்த டோட்டல் XYன்றது 5. இந்த லென்த் எனக்கு 3 ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 2 இருக்கு. ஸோ இங்க 2 ஹியர் ஆல்சோ 2. ஓகே. ஸோ ஹியர் இந்த மூணு லென்த் எனக்கு சேமா இருக்கும். ஸோ ஆன்சர் வில் பி PQ. PQவோட லென்த் வந்து என்னவா இருக்கு எனக்கு 1 + 1 = 2 ஆன்சரா இருக்கும். 1 + 1ன்றது 2 இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு மேல இங்க 3 இங்கே எனக்கு 1 இங்கேயும் 1 தான் இருக்கும். வேற எந்த வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ அதே மாதிரி இங்க 1 இருக்கும்போது இந்த ரெண்டு லென்த் எனக்கு சேம், இந்த மூணு லென்த்துமே எனக்கு சேமா தான் இருக்கும். ஹியர் 1 1 1. ஸோ 1 1 1 + 1. ஸோ ஆன்சர் வந்து 2. ஸோ PQவோட லென்த் வந்து 2. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ABC is a right angle triangle. ABC is a right angle triangle. Right angle at A. BC is 60 degree. Then this will be 30 degree. So ratio no work எனக்கு 1√3 2. ஓகே. சர்க்கம்ரேடியஸ் என்றது என்ன கேட்டிருக்காங்க? the ratio of circumradius of the triangle to AC AB அப்படிதானே கேட்டிருக்காங்க. இதுல சர்க்கம்ரேடியஸ்ன்றது இந்த ஹைபோடனஸ்ல பாதி, இந்த ஹைபோடனஸ்ல பாதி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல மட்டும் எனக்கு சர்க்கம்ரேடியஸ் என்னவா இருக்குன்னா இந்த லென்த் மூணு லென்த்துமே எனக்கு சேமா தான் இருக்கும். இந்த மூணு லென்த் எனக்கு சேமா தான் இருக்கும். திஸ் ஒன் 2 மீன்ஸ் ஹியர் எல்லாமே எனக்கு ஒண்ணா தான் கிடைக்கும். இது ஏபின்றது 3√3 இருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து எனக்கு 1:√3. ஆப்ஷன் 1:√3. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல சர்க்கம்ரேடியஸ் வந்து ஹைபோடனஸ்ல பாதியா இருக்கும். சர்க்கம்ரேடியஸ் ஹைபோடனஸ்ல பாதியா இருக்கும். சர்க்கம்ரேடியஸ் ஹைபோடனஸ்ல பாதியா இருக்கும். Circumradius of right angle triangle will be half of hypotenuse. Next question போலாம். இங்க பாருங்க. In a given figure ABCD is a square side 4. Okay. P is the point on side AD. P is a point on side AD. What is the minimum value of BP and CP? இங்க பாருங்க. இந்த லென்த் கேக்குறாங்க. இந்த ரெண்டு லென்த் அவங்க கேக்குறாங்க. இப்போ இதோட மினிமம் லென்த் வேணும் அப்படினா எனக்கு மேக்ஸிமம்னா நான் எங்க வேணா வச்சுக்கலாம். ஓகே. மேக்ஸிமம்னா இங்க இருந்து இங்க வச்சுக்கலாம்ல. இது 4 இங்க இந்த லென்த் என்ன கிடைக்கும் எனக்கு √4 அப்படி மாதிரி கிடைக்கும். சோ அப்ப லென்த் வந்து மேக்ஸிமமா கிடைக்கும். லென்த் வந்து எனக்கு மேக்ஸிமமா கிடைக்கும். எனக்கு மினிமமா வேணும் அப்படின்னா இந்த சைடோட மிட்ல எனக்கு வச்சா மட்டும் தான் எனக்கு மினிமமா கிடைக்கும். இந்த சைடோட மிட்ல வச்சா மட்டும் தான் எனக்கு மினிமமா கிடைக்கும். ஓகேவா. சோ ஹியர் 2 ஓகே. 4 2 என்ன கிடைக்கும் 1 2√5. சோ இங்க 2√5. என்னது 2√5. இது 1 இது 2 இது என்னது √5 தானே. இங்க 2 ஆல மல்டிப்ளை ஆகுது. சோ 2√5 அப்படி மாதிரி எழுதிக்கிறேன். சோ இந்த லென்த் ஒரு லென்த் வந்து 2√5. P யோட லென்த் வந்து 2√5. ஓகே. அப்போ CD யோட லென்த் எனக்கு 2√5 தான். சோ ஆன்சர் வந்து 4√5. ஆன்சர் 4√5. சூப்பர். ஆன்சர் 4√5. Next question.
சிமிலர் ட்ரையாங்கிள் நீங்க ஈஸியா போடலாம். ஆன்சர் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். A B C similar to P Q R. ஓகேவா? this one 2, this one 3. ஓகே, அதுக்கப்புறம் இது மீடியன் AD and PS. தென் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? BD ஓட லென்த்தும் அதுக்கப்புறம் QS ஓட லென்த்தும் தான் கேட்டிருக்காங்க. நீங்க இது ரெண்டும் வந்து என்ன ரேஷியோல இருக்கோ அதே தான் எனக்கு என்னவா இருக்கும், மேக்ஸிமம் எல்லாத்தோட ரேஷியோவும் இருக்கும். ஸோ ஆல்சோ திஸ் ஆல்சோ 2:3 ரேஷியோ தான் இருக்கும். இந்த BD அண்ட் QS என்னவா இருக்கு, எனக்கு 2:3 ரேஷியோல தான் இருக்கும். ஸோ அதோட ஸ்கொயர் 2/3 ஹோல் ஸ்கொயர். ஸோ 4/9 ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலரா இருந்துச்சுன்னா அதில் கேட்குற எல்லா சைடுமே எனக்கு அதே ரேஷியோல தான் இருக்கும். கேட்குற எல்லா சைடும் எனக்கு ஒரே ரேஷியோல தான் இருக்கும். ஸோ ஆன்சர் next question போலாம். The radius of both circle. Radius of both circle. This will be 5. This will be 3. This will be 5. This will be 3. Okay. And then AC. This is 40. This is 40. So இங்க பாருங்க, இது 90 டிகிரி, இங்க இது 90 டிகிரி. கரெக்ட்டா? அப்போ இது θ. சோ ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே என்னது, எனக்கு சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கா? இது இந்த ட்ரையாங்கிள் சரி, இந்த ட்ரையாங்கிள் சரி, எனக்கு சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கு. சோ DB by EC is equal to AB by AC. So 3/5 is equal to x by 40. So x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? 24. x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? 24. அப்போ இந்த வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? 16. BC ஓட வேல்யூ 16. இப்போ BC வந்து என்னது? 3x இது 5x. BC is equal to என்னது? 5x அப்படி மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சாரி 8x. இது 3x, இது 5x. சோ என்னது? 8x. இதுதான் எனக்கு என்னது? 16 அப்படி மாதிரி கிடைச்சிருக்கு. x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? 2. சோ பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் r is equal to 10, small r is equal to 6. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? d இதென்ன கேட்டிருக்காங்க? இதென்ன கேட்டிருக்காங்க? சோ அது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 2 சர்க்கிளோட ஜாயிண்ட் ஆயிருந்ததுன்னா காமன் டேன்ஜென்ட்டோட லென்த் என்ன கிடைக்கும் அப்படின்னா r1 r2 அப்படின்னா DE is equal to 2 root of r1 r2. இதான் எனக்கு ஆன்சரா கிடைக்கும். 2 root of r1 r2 இதான் எனக்கு ஆன்சரா கிடைக்கும். சோ ஆன்சர் அப்படியே டைரக்டா போட்டுக்கோங்க. 2 root of 6 into 10. சோ இதுல இருந்து என்ன 2 வெளியில போய்டும். 4 root 15 ஆன்சர். 4 root 15 ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் வந்து 4 root 15. திரும்ப கிளியரா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ட்ரையாங்கிள். நல்லா இது இந்த ட்ரையாங்கிள் இந்த கண்டிஷன்ல A θ இந்த ஆங்கிள் 90, இந்த ஆங்கிள் 90. சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ADB AEC இந்த மூணு ட்ரையாங்கிளும், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எனக்கு சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கும். சோ இதோட ரேஷியோ வந்து 3:5 அப்படி மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரேஷியோ நான் அப்படியே எடுக்கிறேன். இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால இந்த லெந்த் 20, இந்த லெந்த் 24, சாரி இந்த லெந்த் 40, இந்த லெந்த் 24 அப்படி மாதிரி கண்டுபிடிக்கிறேன். எப்படி? 3/5 x by 40. சோ x ஓட வேல்யூ வந்து எனக்கு 24 அப்படி மாதிரி கிடைக்குது. சோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 40ல இங்க 16 இருக்கா? சோ அந்த 16 8x அப்படி மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். இதனால இந்த BC ஓட லெந்த் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 3x plus 5x is equal to 8x அப்படி மாதிரி கிடைக்குமா எனக்கு? சோ 8x தான் எனக்கு என்னது 16. x ஓட வேல்யூ எனக்கு 2 அப்படி மாதிரி கிடைச்சிருச்சு. சோ அப்போ இதோட ரேடியஸ் 10 6. If two circles joining externally means length of the common chord, length of the common tangent AB
PQ. So PQ is equal to 2 root of R1 R2. 2 root of R1 R2. இந்த வாட்டி CG ல இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. Today around 60 questions. Okay. So இது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனும் இருக்கு. நேத்து வந்து at distanceல இருக்கும்போது பார்த்தோம். இன்னைக்கு ரெண்டு ஜாயின்ல இருக்கும்போது क्वेश्चन. ஓகேவா? So answer 4 root 15. அடுத்தது. So நல்லா இது கவனிச்சுக்கோங்க. சிம்பிள். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படினா mn is equal to ab by 2 whole square cd by 2 whole square. இதான் ஆன்சர். அனுல இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ab by 2 whole square அதாவது இந்த பாதி மட்டும் எனக்கு கிடைக்கும். MO அப்படினா so mn அப்படின்னு கிடைக்கும்னா உங்களுக்கு root of ab square minus cd square ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் டைரக்டா கிடைச்சிடும். எப்படி நான் சொல்றேன் அத பின்னாடி இத ப்ரூவ் பண்றேன். ஓகேவா? so now 30 square minus 24 square ட்ரிப்ளெட்டா இருக்கான்னு பாருங்களேன். இது 5 இது 4 அப்போ 3 தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். so 18 is the answer. mn is equal to 18. mn is equal to 18. okay கான்செப்ட் சொல்றேன், don't worry. இத தெரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே m n a b c d. ஓகே சோ now இங்க பாருங்க, இந்த லெந்த் இது பெர்பெண்டிகுலரா இருந்துச்சா இதையும் பாதியா பிரிக்கும் இதையும் பாதியா பிரிக்கும். ஓகே this one or this one smaller. so capital R, this one smaller. இது என்னது cd by 2, இது ab by 2. ஓகேவா? சோ இதான் என்னது x, ரெண்டு காமனா உள்ளது. சோ இப்போ பாருங்க r square is equal to x square minus ab by 2 whole square. same r square is equal to x square minus cd by 2 whole square. அப்போ ரெண்டுலயும் x ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் டைரக்டா கிடைச்சிரும். r square plus ab by 2 whole square is equal to r square plus wait ஒரு நிமிஷம், this one plus minus, here also minus cd by 2 whole square. okay so ipo r square minus r square is equal to ab by 2 whole square minus cd by 2 whole square. okay இது கிடைச்சிருச்சா? இப்போ எனக்கு இந்த லெந்த் எனக்கு கேபிட்டல் R, இந்த லெந்த் ஸ்மால் r. அப்போ எனக்கு இது ஓன் எடுத்துக்கோங்க. on square is equal to r square minus r square தானே. so on square என்ன கிடைச்சது எனக்கு? இதானே எனக்கு கிடைச்சது. so now அப்போ mn என்ன வரும்? mn மட்டும் என்ன கிடைக்கும் எனக்கு? root of ab square minus cd square. அதுல இருக்க வேல்யூஸ் நான் டைரக்டா போட்டாலே எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதை போட்டு நீங்க ஆன்சர் எடுத்துக்கோ. ஓகேவா? on is equal to root of r square minus r square. இந்த r square வேல்யூ தான் என்னது? ab by 2 இந்த வேல்யூ. இதுல இருந்து ரெண்டு நான் வெளிய காமனா எடுத்தா என்ன கிடைக்கும் எனக்கு? 2 கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் வரும். சோ அதனால தான் டைரக்டா அந்த இடத்துல ஃபார்முலா மட்டும் நான் சொல்லிருக்கேன். வேணும்ல டைரக்டா அந்த இடத்துல ஃபார்முலா மட்டும் நான் சொல்லிருக்கேன். ஓகேவா? இது மாதிரி வர क्वेश्चंसக்கு ஆன்சர் என்னது? ab square minus
இப்போ கிளியரா இருக்கா? anyone reply? audible? வீடியோ கிளியரா இருக்கா? ஓகே ஓகே டன். $98 क्वेश्चन முடிஞ்சதா? 98 क्वेश्चन ஓகே. இப்போ 99 போலாம். திரும்ப பாருங்க 99. okay, so now A, B, C, BA and AC is the two tangents. Okay, 99 is going. So here angle 90 degree, this also 90 degree, this also 90 degree, this will be 0. Center. So now radius is 6 centimeter. Radius 6 centimeter. Now okay. இல்ல இப்ப கிளியரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. அதுல். So angle A is equal to 60 degree. Angle A is equal to 60 degree. This will be 30. This also 30. So this will be 6/3 and this will be 6/3. Ratio உங்களுக்கு தெரியும்ல, 90 60 என்ன வரும்? √3 2 1. So இங்க என்னது? 1 √3 2. Here 30 degree. Okay. So length of AB and AC square பண்ணுங்க. 6√3 whole square into 2. கரெக்ட்டா? ரெண்டுமே சேம் தானே? So 36 into 6. So 6√6 is the correct answer. So answer A. Answer A. Answer A. கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. So next question. அடுத்து போலாம். ஓகே, இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஈஸி தான். சரி ஓகே, செக் பண்ண வாங்க. ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்னது? 2 சொல்லியிருக்கான். என்ன பண்ணுங்க, அப்படியே வரைஞ்சிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டா. சென்டர் நான் தனியாக வரைஞ்சிக்கிறேன். Okay. So now இதோட ரேடியஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேடியஸ் 6 ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இங்க 90 டிகிரி, C 60 டிகிரி. ஓகேவா? C 60 டிகிரி. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் என்ன கிடைக்கும்? எனக்கு 30 டிகிரி கிடைக்குமா? இந்த ஆங்கிள் மட்டும் எனக்கு 30 டிகிரி கிடைக்குமா? ஸோ இங்கே 2 அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும்? எனக்கு 4 கிடைக்குமா? வெயிட், டயக்ராம் கிளியரா இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஸ்டில் பஃபரிங். உங்களோட நெட்வொர்க் செக் பண்ணுங்க. உங்களோட நெட்வொர்க் செக் பண்ணுங்க.
okay. This will be 90 degree, this also 90 degree, okay. This is 2, this is R, okay. Now இப்போ பாருங்க, இந்த லென்த் 6, இந்த லென்த் என்னது 2 தனியா வச்சுக்கோங்க. இங்கிருந்து இந்த லென்த் மட்டும் என்ன கிடைக்கும் எனக்கு, இது 2 இருக்கு. இந்த ஆங்கிள் 30 டிகிரி, ஓகேவா. இந்த ஆங்கிள் 90 டிகிரியா, அப்போ இந்த ஆங்கிள் மட்டும், இந்த இது மட்டும் எனக்கு 4 கிடைக்குமா, இது மட்டும் என்னது 4. ஸோ இப்போ டோட்டலாக நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். R2, இந்த இது வந்து 2 இருந்துச்சுன்னா இது அந்த 2 ரேடியஸ் எடுத்துக்கிறேன் பாருங்க, 2 ரேடியஸ் எடுத்துக்கிறேன். This one's R, this one 2. Here 90 degree, here 90 degree, okay. This will be 30 degree, okay. So inga length R plus 2, இந்த length R plus 2, இந்த point go, இந்த point go, center, okay. This will be here 2 means 60 degree ஆச்சுனா இங்க 4 கிடைக்கும், இங்க 2√3 அப்படி மாதிரி கிடைக்கும், okay. 6 answer correct, okay. இந்த இடத்துல R இருக்கு, அப்ப இங்க என்ன கிடைக்கும் எனக்கு, total length 2R இருக்கு. So அப்போ 2R is equal to R plus 2 plus 4 அப்படி மாதிரி கிடைக்குதா. So R is equal to என்னது 6 அப்படி மாதிரி கிடைக்கும். R is equal to 6. நீங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு ஆன்சர் இது 1 இருந்துச்சுன்னா இதோட ரேஷியோ வந்து 3, 1:3 என்ற ரேஷியோல இருக்கும், 1:3 என்ற ரேஷியோல இருக்கும் ஃபார் ஆல் क्वेश्चंस. பட் செக் பண்ணி தான் போடணும், நீங்க பட் செக் பண்ணி தான் போடணும், அது மட்டும் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. இது R, இது 2, R இது 2, okay. R plus 2 here 2 ratio 4, okay. 2 4 2√3, இங்க R 2R, here √3R, okay. So இந்த 2R தானது R plus 6, then 6 R will be 6, then R will be 6, okay. So now next question போலாம். இந்த question clear ஆ? next question போலாம். இந்த क्वेश्चन பாருங்க, ரொம்ப ஈஸி. and one thing you have to know, இந்த ஆங்கிள் இது என்ன பண்ணும் எனக்கு, ஆங்கிள் பைசெக்டர் தானே இது, இது டான்ஜென்ட், இது டான்ஜென்ட், ஓகேவா. இது என்னது டான்ஜென்ட், இது என்னது டான்ஜென்ட். சோ இந்த ஆங்கிள், இந்த லைன் ஆங்கிள் பைசெக்டர் பண்ணும், இந்த ஆங்கிள் இது ஆங்கிள் பைசெக்டர் பண்ணும். சோ இது நார்மலா பேசிக்கா என்னதுன்னா இது, சோ இந்த ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார், இந்த ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் ரெண்டும் ஜாயின் ஆகிற பாயிண்ட், திஸ் ஒன் P மீன்ஸ் இந்த ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னா 90 minus P/2. இது ஆல்ரெடி நீங்க பார்த்தா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். சோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இதுவும் பாதி பாதி இருக்கும், இதுவும் பாதி பாதி கட் பண்ணது உங்களுக்கு பின்னாடி தியரம் நான் சொல்றேன், ஓகேவா. So this will be 45 means P will be 45, then O, angle O is 90 minus 22.5 degree, so 67.5 degree, 67.5 degree, ஓகேவா. சோ இந்த क्वेश्चनோட தியரம் நான் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க, ஒரு சில டைம்ல யூஸ் ஆகும். This is tangent angle theta, okay. So here this line, so this line, this also tangent, this also tangent, okay. Here tangent, here also tangent. So இந்த ரெண்டு லைனும் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிள் பைசெக்டரா இருக்கும். இங்க எனக்கு ஆங்கிள் பைசெக்டரா இருக்கும், இந்த ரெண்டு லைன் எனக்கு ஆங்கிள் பைசெக்டரா இருக்கும், ஓகே. சோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன கிடைக்கும், x x y y, ஓகே. சோ அப்போ அந்த ஆங்கிள் மட்டும் என்ன கிடைக்கும் எனக்கு
2 into x plus y, 2 into x plus y. So அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள்ல பாதி தான் எனக்கு வேணும். டோட்டல் ஆங்கிள் எனக்கு பாதி இருந்தா போதும். கரெக்ட்டா? டோட்டல் ஆங்கிள் எனக்கு பாதி இருந்தா போதும். சோ இங்க θ, அப்ப இங்க என்ன கிடைக்கும் எனக்கு? 180 minus θ தானே? 180 minus θ. இதுல பாதி என்னது எனக்கு? 90 minus θ by 2. 90 minus θ by 2 அதுதான் என்னது? x plus y. x plus y is equal to என்னது? 90 minus θ by 2. இங்க θ, இங்க என்னது எனக்கு? டோட்டலா எனக்கு 2x plus 2y ன்னு இருக்கு. சோ அத என்ன பண்ணலாம் நானு? 2x plus 2y தான் அந்த டோட்டல் ஆங்கிள் சென்டர்ல இருந்து மேக் பண்றது. ஓகேவா? சோ அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் மட்டும் எனக்கு வேணும் அப்படினா x plus y அதுதான் வேணும். இது θ இது 90 minus θ. சோ இங்க இருந்து இதுல பாதி தான் எனக்கு வேணும். சோ என்னோட ஆங்கிள் வந்து 90 plus 90 minus θ by 2 அப்படி மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இந்த क्वेश्चन யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. Two circle with the same radius. 4 4 4 4. Okay. So now A B are the center of the circle. A and B are center of the circle. R Q is the tangent. So this will be 90 degree. Also this also 90 degree. Okay, wow. This also 90 degree. So now here length will be 12, total length 16, total length 16, radius will be 4. So what is the length of RQ? What is the length of RQ? இதனோட length கேக்குறாங்க, இதனோட length கேக்குறாங்க. இந்த length என்னது? 4 ஆ? So 1 இது 3, 1 இது 3. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? எயிட் கிடைக்குமா? பாருங்க, இது 1 இது 3 அப்படின்னா இங்க என்ன வரும்? root of 8 என்னது? அப்ப இது 2 root 2 அப்படி மாதிரி கிடைக்கும். இது என்னது? 2 root 2. so this will be 8 root 2. இந்த லெந்த் என்னது? 8 root 2. இது 4, இது 12. இது என்ன கிடைக்கும் எனக்கு? 8 root 2. 8 root 2. இந்த ஆங்கிள் θ, இந்த ஆங்கிள். so கிளியரா என்ன சொல்றேன். சோ இது அப்படியே டயகிராம் தனியா வரைங்க பார்க்கலாம். full length 16, here to there 90 degree. This will be 8 root 2. This 4, this angle theta, this angle common for both. Okay வா? அப்போ இது எனக்கு θவா இருக்கும். இங்க 90 டிகிரி ஆச்சுனா. ஓகே. So this one pi. So இது 16, இது 12. 16 12. ஓகே. So இப்போ இதோட லெந்த் எனக்கு 4. இப்போ எனக்கு என்ன வேணும்? பைக்கு ஆப்போசிட்ல இருக்குது வேணும். பைக்கு ஆப்போசிட்ல இருக்குது என்னது? x. So 4 by x is equal to 4 by x is equal to இதோட 90 டிகிரி. இதனோட θக்கு ஆப்போசிட், இதனோட θக்கு ஆப்போசிட் எனக்கு தெரியும்ல. என்ன வரும்? இதனோட θக்கு ஆப்போசிட் வந்து 8 root 2. இதனோட θக்கு ஆப்போசிட் 60. So again answer என்ன வரும்? Option C is correct. Option C is correct. Sorry, this will be 12 long. Yes, answer is correct. Eight root 2 is correct. Okay. So இங்க இது 2 cancel ஆச்சுனா என்னது? 8. இது கேன்சல் பண்ணா என்னது? 4 root 2. So அப்ப x ஓட வேல்யூ என்னது? 4 root 2. x ஓட வேல்யூ 4 root 2. Option C is correct. Option C is correct. So next question போலாம். So just இது similar triangle தான் இதுல ரெண்டு triangle இருக்கு. அந்த ரெண்டு triangle similar triangle வச்சு நீங்க ஆன்சர் பண்ணா
ஈஸி ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இது இங்க பாருங்க, தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்குது 8√2, இங்க தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கு 16, 8√2/16. அதுக்கப்புறம் இந்த பைக்கு ஆப்போசிட் இருக்கு 4, இங்க பைக்கு ஆப்போசிட் இருக்கு x, 4/x ரெண்டு ஈக்குவேட் பண்ணிருக்கேன், ஆன்சர் எடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் radius of two circles is 3 cm, 4 cm. Distance between the centers is 10. So இதுல direct common tangent வேணும், transverse common tangent வேணும். ஓகேவா? Distance between the centers 10, this will be 3, this will be 4, direct common, transverse common, direct common tangent, transverse common tangent. Okay, so இதுல direct common tangent, transverse common tangent எழுதிக்கோங்க. root of d square minus r minus r whole square, root of d square minus r plus r whole square. b is 103b. okay, super, correct. so இத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைச்சிரும். root of 100 minus 1 square, root of 100 minus 7 square 49. so root of 99 is to root of 51. so ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு root of 33 is to root of 17 அப்படி மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். so answer is root 33 is to root 17. root 33 is to root 17 is answer. Answer B. Next question போலாம். triangle ABC, triangle ABC, triangle ABC, AB is 5, BC is 8 and AC is 41, root 41. okay, AD is perpendicular to BC, AD is perpendicular to BC. ஓகேங்களா? இங்க 5 இருக்கா? இந்த 5 இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன், 4 எடுத்துக்கிறேன். so just wait, here 4, here 5, here 3. this one is correct. ஓகேவா? இது மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை நீங்கள் நார்மலாக போடலாம், கொஞ்சம் பெருசாக போகும், அதனால நான் இது மாதிரி போட்டுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை நான் பிரிக்கும் போது 16 + 25, 16 + 25 கரெக்டாக இருக்குமா? ஸோ இங்கே நான் 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே 3, இங்கே 5 நார்மல் ட்ரிப்ளட்ஸ். அது இல்லாமல் இங்கே 4 ரிமைனிங் இருக்கிறது 5-ஆ. ஸோ இது ரெண்டு இதுக்கும் நான் ட்ரிப்ளட்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்கே root 41 கிடைக்குது. ஓகே, ஸோ ஹைட் வந்து எனக்கு 4, பேஸ் 8, then area 1/2, 8 into 4, so answer 16. answer wait answer 6 ah. okay wait, ABD தான் क्वेश्चन கேட்டிருக்கான். total வந்து 16, so 1/2, 3 into 4, answer 6 is correct. so இதனோட 6 total angle 16, இதனோட 10, answer 6 is correct. okay no problem. so next question. இந்த question கொஞ்சம் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும், அது கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? so first sin rule தெரியுமா? sin rule cos rule, sin rule. ஒரு நிமிஷம், இங்க θ, இது a, இது b அப்படி மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இதோட ஏரியா is equal to 1/2 AB sin θ, 1/2 AB sin θ அப்படிங்கிற ஏரியாவோட ட்ரையாங்கிள். ஒன்றும் இல்லை, இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஹைட்டு, இல்லை இங்கே θ, இதனோட sin θ நான் கண்டுபிடிச்சேன்னா h is equal to a/sin θ அப்படி மாதிரி கிடைக்கும். அதுல இருந்து ஈக்குவேட் பண்ணிருப்பேன். ஒரு எண்ணம் இல்லை, இந்த ஹைட்டு இது θ,
theta. A B C இந்த சைடு B A இந்த சைடு B ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் θ. இது மாதிரி ரெண்டு கொடுத்துட்டு இந்த ஹைட் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். sin θ is equal to என்னது? h by a தானே. அப்ப h is equal to என்னது? a sin θ. அப்ப ஏரியா என்ன வரும்? half into base into height தானே. சோ 1/2 ab sin θ அப்படின்றது எனக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல எப்படி क्वेश्चन கேட்டிருக்கான்? எப்படி क्वेश्चन கேட்டிருக்கான் அப்படினா A B C D E ஓகேங்களா? x y z w ன்னு எடுத்துக்கோங்க. x y z w x y z w அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ மேல இருக்க ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் அதேதான், கீழ இருக்க ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் அதேதான். ஓகேவா? சோ A D E divided by A B C இது ரெண்டோட ஏரியா என்ன வரும்? இது ரெண்டோட ஏரியா என்ன வரும்? 1/2 xy sin θ. கீழ 1/2 இந்த சைடு x plus z x plus z அது y plus w sin θ. சோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா கிடைக்கும் எனக்கு. ஜஸ்ட் அந்த சைடை நீங்க மல்டிபிள் பண்ணா மட்டும் போதும். சோ xy divided by x plus z y plus w இதான் எனக்கு என்னவா இருக்கும்? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோவா இருக்கும். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோவா இருக்கும். ஓகேவா? சோ இது ஏரியா. இந்த ஏரியால இருந்து இது மாதிரி பிரிச்சு கிடைக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படி மாதிரி போட்டுருக்கேன். ஓகே. சோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் போலாம். அதுல இது 1 2 இது 2 3 ன்னு வெச்சுக்கோங்களேன். இது θ. சோ 1 2 மேல இருக்க ட்ரையாங்கிள் கீழ இருக்க ட்ரையாங்கிள். ஓகே. சோ மேல இருக்கிறதுக்கு 1 into 2 கீழ இருக்கிறது 3 into 5. ஓகேவா? சோ மொத்தமா எனக்கு 2/10 2/15. சோ இந்த ஹோல் ட்ரையாங்கிள்ல ஏரியா 15, மேல இருக்கிறது மட்டும் எனக்கு 2, ரிமைனிங் கீழ இருக்கிறது 13. இது மாதிரி நீங்க பிரிச்சு எழுதிக்கலாம். இது மாதிரி நீங்க இந்த தியரமை பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. புரிஞ்சதா இது? சரி, ஓகே. இப்போ அந்த சம் போலாம். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா PQR is a triangle, ABCD is inscribed in it. இது வந்து ABCD உள்ள இருக்கு. QD is 2 and then QC is 5 and then CR is 3, this one BR is 4, this one 6, this one 5 and then this one 3. Okay. So இதுதான் இந்த இடத்துல क्वेश्चन கொடுத்திருக்கான். இதுல இருந்து அவன் ஏரியா கேட்டிருக்கான். இதுல இருந்து அவன் என்ன கேட்டிருக்கான்? ஏரியா கேட்டிருக்கான். ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நான் கண்டுபிடிச்சலாம். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பெட்டர். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது பெட்டர். ஓகேவா? அதுக்கு அப்புறம் நம்ம மத்தத பார்த்துக்கலாம். A B C 10 10 8 இது isosceles triangle தானே இது? இது isosceles triangle. So this one 4, this one 4. ஓகேவா? So 10 4. இப்போ இந்த height என்ன வரும்? So 100 minus 16 square root என்ன வரும்? root of 84. root of 84. நான் 4 வெளிய எடுத்தா எனக்கு 2 root 21 அப்படின்றது height. Height is equal to 2 root 21. Height is equal to என்னது? 2 root 21. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 1/2 8 into 2 root 21. ஸோ இப்போ கேன்சல் பண்ணா எனக்கு இதனோட ஏரியா 8 root 21. இந்த ஏரியாவை லெசன் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவை வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃப்ரீ பேஜ் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து நான் ஆன்சர் போடுறேன். இந்த क्वेश्चन நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு ஃப்ரீ பேஜ் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து ஆன்சர் போடுறேன். Okay, A B C
sorry. P Q R A B C D. Okay, 2 3 5 6 4. This will be 3. This. Okay, இப்போ பாருங்க, இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் phi. எனக்கு இந்த ஆங்கிள் ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா T இது மூணும் தெரிஞ்சதுன்னா இதை நான் கண்டுபிடிச்சலாமா? இந்த ஹோல் ஏரியா எனக்கு தெரியும், அதுல இருந்து நான் கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஏரியா 1 கண்டுபிடிக்கிறேன். ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு ஏரியா 1 டிவைடட் பை ஏரியா ஹோல் ட்ரையாங்கிள். என்ன வரும் பாருங்க, 5 into 6 divided by 10 into 10. கரெக்டா? So 30 divided by 100 P by 10. 1. ரெண்டாவது A2 பாருங்க, A2 by A. A2 by A என்ன வரும்? 10 divided by 80. இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 8 தானே? So 80. So 1 by 8. A3 by A என்ன வரும்? Same. 12 divided by 80. So இதுக்கு என்ன கிடைக்கும் எனக்கு? 3 by 40. So 8, 10, 40 இது மூணுமே எனக்கு சேம். 8, 10, 40 இது மூணுமே எனக்கு சேம். ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதோட LCM 40. So இது 5, இது 4, இது 1. இது மல்டிபிள் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் டைரக்டாவே கிடைச்சிரும். So A1, A2, A3 12 divided by 40 and then 5 divided by 40, 3 divided by 40. Anything wrong? This will be 20. Sorry, this will be 20. 20, so 2, 22. Okay. This will be 6. So 21. This one 5, 12, 17, 23. So remaining எவ்வளவு இருக்கு? 17 out of 40 தான் இருக்கு. 17 out of 40 தான் இருக்கு. அதுதான் எனக்கு ஆன்சர் வேணும், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல இந்த மூணுத்தோட ஏரியா என்னது எனக்கு? 23 out of 40. 23 out of 40. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? 17 தான் இருக்கு. 17 divided by 40 தானே இருக்கு, அதுதான் எனக்கு வேணும். ஸோ இப்போ அந்த ஆன்சர் போலாம். ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர், டோட்டல் ஆன்சர். ஸோ இதுல 17 divided by 40 கண்டுபிடிங்க, உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 5. ஸோ ஆன்சர் C இஸ் கரெக்ட். ஆன்சர் C இஸ் கரெக்ட். ஓகேவா? ஆன்சர் C. எனக்கு இது போக எனக்கு மொத்தம் என்ன கிடைச்சது? 17 கிடைச்சது. 17 கிடைச்சதா? இந்த 17 தான் எனக்கு வேணும். ஸோ அந்த 17 டிவைட் பை 40 தான் எனக்கு இந்த டோட்டல் ஏரியாவில் வேணும். ஸோ இதுல இருந்து நான் இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஆன்சர் வந்து C இஸ் ஆன்சர். ஆன்சர் C. ஓகேங்களா? ஆன்சர் C இஸ் கரெக்ட். ஆன்சர் C. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாம். This one very easy. This one easy. And the length 14. The length 14. So this will be midpoint. E, F are the midpoint of the side. E, F are midpoint. So இதனோட side is 7. இதனோட side எனக்கு 7. ஓகேவா? அப்போ இது செமி சர்க்கிள். அப்போ இதனோட ரேடியஸ் என்னவா இருக்கு எனக்கு? இதனோட ரேடியஸ் 7. So இதனோட diagonal, இது ஸ்கொயர், இதனோட diagonal வந்து 7. ஓகேவா? So square area a square ஆ? இப்போ diagonals கொடுத்துறாங்கன்னா d square by 2. ஏரியா என்னது? d square by 2. ஓகேவா? இப்போ 49 divided by 2 தான் எனக்கு என்னது? diagonal ஏரியா. அதாவது இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து என்னது? 49 divided by 2. ஓகே, அடுத்தது செமி சர்க்கிள் வித் ரேடியஸ் 7. 22 by 7 into
7 into 7 divided by 2. So answer வந்து 77 வருதா? So இது வந்து என்னது 77. So now இந்த whole triangle இந்த whole square ல இருந்து ஆன்சரை நான் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 77 இது என்னது 24.5. 24.5. Okay. பெரிய ஸ்கொயரோட ஏரியா 14 ஸ்கொயர் என்னது 196. இதுல இருந்து அனை மற்றதை மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் கிடைக்கும் 77 பிளஸ் 24.5 மைனஸ் பண்ணிட்டா 94.5 ஆன்சர் 94.5. So next question போலாம். ஸோ சிம்பிள் தான் இந்த கொஸ்டின். அந்த ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டாவே போதும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே சரி. ABCDEF ஆர் த ரெகுலர் ஹெக்ஸாகன். ABCDEF ஆர் த ரெகுலர் ஹெக்ஸாகன் மீன்ஸ் 6 ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெகுலர்னாவே ஆல் சைட்ஸ் ஆர் சேம். இந்த இடத்துல ரெகுலர் அப்படி மீனா என்னது ஆல் சைட்ஸ் ஆர் சேம். எல்லா சைடுமே எனக்கு என்னது சேம். ஓகே ஈச் சைடு வந்து 6 சென்டிமீட்டர். ஈச் சைடு 6 சென்டிமீட்டர். அப்படியே இந்த பக்கம் அப்படியே டைரக்டா கோடு போடுங்க. இது ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் இதுல இருக்கு. ஓகே மொத்தம் எத்தனை இருக்கு 8 ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிளோட ஏரியா நான் கண்டுபிடிச்சாலே எனக்கு ஆன்சர் வந்துரும். வேற ஒண்ணும் இல்ல. ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிளோட ஏரியா √3/4 a ஸ்கொயர் into 8. இதான் இதனோட ஏரியா, வேற ஒண்ணும் முடியாது. இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா சோ √3/4 into 36 in 8. okay so 72√3 தான் இதனோட ஆன்சர் 72√3. so this one இது எல்லாமே எனக்கு என்னது ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள். ஆல் எல்லாமே எனக்கு ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் தான். இத பாருங்க APF ம் ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் தான். QAB யும் ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் அப்படினு क्वेश्चन கொடுத்திருக்கான். சோ இதுல மொத்தம் 8 ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் இருக்கு. 8 ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிளோட ஏரியா தான் ஷேடட் போர்ஷனோட ஏரியா. ஆன்சர் 72√3. ஆன்சர் 72√3. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே இது கொஞ்ச நாளா நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஒன் நாட் எயிட் போலாமா? சரி ரெக்டாங்கிள் length 8 breadth 6. The rectangle is cuts on its 4 corners. That resultant figure is regular octagon. Regular octagon means all sides are same. எல்லா சைடும் எனக்கு சேமா வரும். ஓகே this angle is 90 degree. All angles is 90 degree. So now எனக்கு இத 2x ன்னு எடுத்துக்கிறேன். எதனால எல்லா சைடும் சேமா இருக்கும், கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காக. all sides are same no, so that's why. so இது 2x ஆ இருந்ததுனா so ரிமைனிங் இருக்குறத நான் எப்படி பிரிச்சுக்கலாம்? நான் பாதி பாதியா பிரிச்சுக்கலாமா? ஏனா கன்ஃபார்ம் அது பாதி பாதியா செப்பரேட் பண்ணோம். so that's why this will be 4 minus x, this will be 4 minus x. Same thing, this will be 3 minus x, this will be 3 minus. Now okay, ஒண்ணும் இல்ல, இங்க ஷட் டவுன் வேற ஒண்ணும் இல்ல.
வெயிட் வெயிட் வெயிட். இப்போ ஓகேவா? நான் ஓகே. பஃபரிங் கேன்சல். பஃபரிங் ஸ்டில் பஃபரிங். சரி ஓகே, அடுத்து போலாம். சரி பாருங்க, இது டோட்டல் லென்த் 8, இது டோட்டல் லென்த் 6. ஓகேங்களா? ஸோ இதில் இது என்ன பண்ணுறேன் நான், இந்த 8 இது இந்த சேம் சைடுனால தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். 2x எடுத்துக்கிறேன். ஓகேவா? So 2x. So now 2x 4 minus x 4 minus x ன்னு எடுத்துக்கிட்டா அந்த லெந்த் 8 கிடைச்சிருமா? So same thing here 2x 2x இருக்கா? So இங்கேயும் என்ன பண்றேன், 3 minus x 6 3 minus x அப்படி மாதிரி எடுத்துக்கிறேன். So இந்த மூணுத்தையும் ஆட் பண்றேங்க. 4 minus x 2x 4 minus x எனக்கு என்ன கிடைக்குது? 8 கிடைக்குதா? சேம் திங் இந்த பக்கம் எனக்கு 8 கிடைக்கும். சோ இப்போ இத ஈக்குவேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் டைரக்டா கிடைச்சிரும். 16 plus x square minus 8x 9 plus x square minus 6x is equal to 4x square. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போய் x square is equal to minus plus 14x minus 25 equal to 0. இத minus b plus or minus root of அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 14 plus or minus root of b square 196 plus 4ab 200 divided by 4 divided by 4. ஓகேவா? so that minus 14 plus or minus root of 396 so okay. இன்னைக்கு ஷடோனா இருக்கிறதுனால கிளாसेस வந்து ரெகுலரா வருது, வேற முடியாது. நான் ஓகேவா? so நெட் வந்து விட்டு விட்டு வரதுனால கிளாஸை போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா? நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஸோ இதை கண்டினியூ பண்ண முடியாதனால இந்த கிளாஸை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திரும்ப இதே கொஸ்டின்ல இருந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதனோட ஆன்சர் மட்டும் நான் சொல்லிட்டு இதை போஸ்ட்போன் பண்ணிடலாம். ஓகேங்களா? டுடே ஷட் டவுன் வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, டுடே கிளாஸ் போஸ்ட்போன் டு டுமாரோ. பெட்டர், இதுதான் நமக்கு நாளைக்கு வைக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 மினிட்ஸ்லேயே வந்து 3 டைம்ஸ் வந்து பஃபர் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. எனி டவுட்ஸ்? ஓகே, பாய் பாய். இதே கிளாஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். டுடே ரொம்ப பஃபர் ஆகிறதுனால இந்த கிளாஸ் நாளைக்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா?